கைஸ், இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மகன், பெரிய மகன் பிரபாகரன் ஒரு மிகப்பெரிய செயலை செஞ்சே காட்டியிருக்காருங்க. அதுக்கான பின்னணி என்னன்றது தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ரீசெண்டாக ஜி தமிழில் நடந்துட்டு இருக்கக்கூடிய சரிகமாப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது சிங்கருக்கான சீனியர் லெவல் சீசன் 5 வந்து நடந்துட்டு இருக்கு. இதில் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மேடையில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் ஆகட்டும், இதில் இருக்கக்கூடிய ஜட்ஜ் ஆகட்டும், அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய ஆட்களாகட்டும் எல்லாருமே டஃப் கொடுத்து அந்த அளவுக்கு பாடிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தருடைய பர்ஃபார்மன்ஸு வேற லெவலாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஷோ சூப்பராக வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செலிபிரிட்டியோட மகள், அதாவது தேவயானி அவங்களுடைய பொண்ணு இனியா வந்து பார்த்தீங்கன்னா 2வது மகள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களும் வேற லெவல் சூப்பராக பாடிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோக்கு இன்னொரு ஒரு ஐகான் பாயிண்ட் மாதிரியும் அவங்க இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட பேரண்ட்ஸ், அதாவது தேவயானி மேம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது பெற்றோர்களா அப்படின்னு சொல்லலாம், மற்றபடி ஷோவில் எதுவும் பார்ட்டிசிபேட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம், அதாவது ஆகஸ்ட் 25 கேப்டனுடைய, அதாவது விஜயகாந்த் சார் அவருடைய பிறந்தநாள் வரப்போகுதுங்க. ஸோ அதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெரிய பையன் மகன் வந்து பார்த்தீங்கன்னா பிரபாகரன் ஸோ இந்த ஒரு ஷோக்கு வந்து வராரு. ஸோ இந்த ஷோவில் பவித்ரான்னு சொல்லக்கூடிய இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பாட்டு பாடுறவங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய பேக்ரவுண்ட் கொஞ்சம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக கொஞ்சம் லோவில் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணவர் கிடையாது, இறந்துட்டாங்க ரீசெண்டாக தான். இவங்களுடைய மகள் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரா, இவங்களுடைய படிப்பு உதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ப்ரோமோல ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த விஷயத்த, அதாவது அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே கொஞ்சம் நேரம் கழிச்சு பவித்ரா அவங்களை தனியாக கூப்பிட்டு பேசி, உங்களுக்கு தேவையான விஷயம் எல்லாமே நான் ஒரு தம்பி மாதிரி இருந்து அந்த பாப்பாவுக்கு வந்து நான் பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்த அங்கேயே பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேசுனது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு இப்போவே அதுக்கான ப்ராசஸும் ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த எஜுகேஷன் கல்விக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ அது எல்லாமே நான் வந்து செய்கிறேன் அப்படின்ற விஷயத்தும், இதை தவிர மற்ற விஷயங்கள் ஏதாச்சும் இருந்தாலும் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்தை ஆஃப் ஸ்க்ரீன் ஆகட்டும் இல்லை ஆன் ஸ்க்ரீன் ஆகட்டும் 2 இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி செய்யவும் ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குங்க. என்னதான் இருந்தாலும் கேப்டனுடைய அவருடைய பையனாக இருந்தும் அதே மாதிரி ஒரு விஷயத்தை கரெக்டாக செய்கிறார் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் பெருமையாகவும் சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.